Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ரவா யூஸ் பண்ணி ரசகுல்லா செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இஸ் ஃப்ரீ. நான் ஆல்ரெடி வீடியோவில் பால் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான ரசகுல்லா எப்படி செய்யணும் அப்படின்றதும் மீதமான சாதம் யூஸ் பண்ணி சாஃப்டான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ரவை யூஸ் பண்ணி சாஃப்டான ஒரு ரசகுல்லா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது, லைட்டாக வறுபட்டாலே போதும். ஆல்ரெடி ரவா யூஸ் பண்ணி குலோப் ஜாமுன் எப்படி செய்யணும்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம், காய்ச்சாத பாலும் சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி கெட்டியாக ஆகணும். பால்லே வந்து இந்த ரவை நல்லா வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இது வந்து சர்க்கரை கரைஞ்சாலே போதும், இதுக்கு வந்து பாகுத்தன்மைலாம் வேண்டாம். இப்போ ரவையே தெரியாத அளவுக்கு கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். பாருங்கள், சர்க்கரையும் வந்து கரைஞ்சிடுச்சு. இதை டைரெக்டாக நம்ம சர்க்கரை பாகில் டிப் பண்ணிவிட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் கிட்ட இதை வந்து நல்லா வேக விட போகிறோம். இது எவ்வளோ நேரம் வேகுதோ அவ்வளோ நேரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 35 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு எடுத்து மாற்றிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரவையில் செஞ்சால் மாதிரியே இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.